அதே போன்று நான் நிறைவு பண்ணிடுறேன். ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, இதோட நிறைவு பண்ணிடுறேன். நீங்க பேசினதுல அரசு அலுவலர்கள் முன்பு எங்களுக்கு சலாம் போட்டார்கள், இப்போது உங்களுக்கு சலாம் போடு என்ற வார்த்தை அவை குறிப்பு தான் நீக்கிடுறேன். நீங்க எதை எடுத்தாலும் நியாயத்தை எடுத்துருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாடு சுதந்திரம் அடைந்தது பின்பு இந்த தமிழ்நாட்டை மிக மிக எளிமையானவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் செருப்பே போட மாட்டார் இந்த முதலமைச்சர். அப்படி ஒரு முதலமைச்சர். அண்ணன் கலைஞர் எல்லாமே எளிமையானவங்க தான் முதலமைச்சராக இருந்தவங்க. அப்ப ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், மூதறிஞர் அரஜாஜி, பெருந்தலைவர் காமராஜர், பெரியவர் பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஓ பன்னீர்செல்வம், எங்க ஓ பன்னீர்செல்வம், பக்கத்தில் இருக்கிற முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எங்க தலைவர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின், இத்தனை முதலமைச்சர்களும் முதலமைச்சரிலிருந்து இந்த தமிழ்நாட்டுடைய பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள், ஏழ்மையை போக்கி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு வளர்ச்சி என்று இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலே இன்றைக்கு முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று சொல்வதற்கு இத்தனை அந்த அறையிலிருந்து தான் போட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில நமது டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகை ஒரு செய்தியை அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேறொன்றும் அல்ல. ஆனால் இப்பொழுது அந்த இடத்தை மாற்றிவிட்டு 1 கோடி ஏறத்தாழ 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்க அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவர்கள் எங்க அண்ணன் கலைஞர் தான். இப்ப அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போறார். ஏன் கேள்வி என்னன்னா, அது அவருடைய விருப்பம். யார் எந்த அறையை வைப்பது அவருடைய விருப்பம், யார் எந்த டிரைவர் வச்சுக்கிறது என்பது அவருடைய சொந்த விருப்பம். அதில் நாம் தலையிட முடியாது. ஆனா இவ்வளவு திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்த அறை இப்படி இருக்கிற பொழுது எங்க அண்ணன் கலைஞர் கட்டிருக்கிற அந்த அறைக்கு போறார் என்பதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். பிரிட்டிஷ்காரன் கட்டது, அது தமிழன் கட்டது, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் பத்திரிகை என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆழ்நிலையில் விடப்படவில்லை, இந்த டெண்டர்ல ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் கொடுத்துக்கிறாங்க. அது அமைச்சர் அவர்கள் பதில் அதுக்கு சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லல. ஏன்னா இப்ப என் டைம் எடுத்துக்கணும், அதுக்காக சொல்றேன். நான் கடைசியா பதில சொல்லுங்க, அமைச்சருக்கு அந்த வாய்ப்பு உண்டு, மணிக்கணக்காக கூட நீங்க பேசலாம். ஆனா நான் கேட்க விரும்புவது, ஏன் அந்த அறையிலே இருந்து பணியை பார்க்க வேண்டியதானே? ஏன்னா அங்க தலைமையுடைய சங்கத்தினுடைய தலைவர்கள், அதனுடைய பொறுப்பாளர்கள் பேசுறாங்க, இங்க எங்களுக்கு உணவு அருந்தத்துக்கு இடம் கிடையாது, எங்களுக்கு புழங்குறதுக்கு இடம் கிடையாது, ஓய்வுக்கு இடம் கிடையாது, இந்த இடத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நாங்க எங்கே போவது என்ற அந்த ஒரு மர்மிங், அதாவது அங்கே பேசப்படுகிறது, அந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பேசுகிறார்கள். அதையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு இந்த ஆட்சிக்கு கொண்டு வர நான் விரும்புவது, நீங்க எப்பவுமே இந்த டெண்டர் விஷயத்தில் நாங்க பியூரிசி என்று நாங்க சொன்னீங்க. ஆனா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இன்னைக்கு பக்கம் பக்கமாக இந்த டெண்டர் விஷய பணிகள்லாம் நடந்த பின்பு இப்ப ஆன்லைன் டெண்டர் என்று போடப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பத்திரிகை வந்த செய்தியை மட்டும் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிறைவாக ஒரு குரலை சொல்லி நான் முடிக்கலாம் என்று நான் கருதுகிறேன். சூற்றி முடிவு துணை செய்தல் அத்துணிவு, தாட்சியுள்ள தாங்கள் தீது அப்படின்றார் வள்ளுவர். சூற்றி முடிவு துணிவைதல் அத்துணிவு, தாட்சியுள் தாங்கள் தீதுன்ற நான் சொல்லல, ஐயன் வள்ளுவர் எழுதுனது. அது ஒரு செயலில் ஈடுபாடு முடிவெடுக்குவதற்கு முன்னால், ஒரு செயலில் ஈடுபட்டு முடிவெடுக்க முன்னால் அச்செயல் விளையும் சாதக பாதங்களை பற்றி ஆராய்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும். அப்படி முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது, எப்ப முடியாது, 3 மாசம் சென்று தான் முடியும், 6 மாசம் சென்று தான் முடியும், 2 வருஷம் சென்னாதான் முடியும் அப்படி காலம் தாக்குறோம் பார், அது எங்க வந்து முடியும் என்றால் தீதில் முடியும் என்று வள்ளுவர் சொல்றார். நான் இதெல்லாம் சொல்லல, இந்த ஆட்சிக்காரர் அட்வைஸ் பண்றாரு, ரொம்ப காலதாபம் பண்ணாதீங்க, அப்படி பண்ணீங்கன்னா அது தீதாக அமையும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். எனவே அந்த வள்ளுவர் தான் இந்த ஆட்சிக்கு பொருத்தம் என்று சொல்லி, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பதுதான் இந்த கழக உறுப்பினருடைய கடமை என்று சொல்லி என் உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.